புதிய மேம்பாலம் கட்டும் பணிக்கு ஒன்றிய அரசிடமிருந்து ஆண்டு திட்டம் 2021-22 ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறது. மேம்பாலம் கட்டும் பணி சிஎம்ஆர் நிறுவனத்திலிருந்து தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் ஏற்பாட்டிற்கு தடையில்லா சான்று 4/7/2003 பெறப்பட்டிருக்கிறது. இப்பணி ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு ஒன்றிய அரசினுடைய ஒப்புதலுக்கு 8/1/2004 அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒப்புதல் பெற்றவுடனேயே அது டெண்டர் கோரப்பட்டு அந்த பணிகளை துவக்க இருக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். எங்கள் கழக பொதுச் செயலாளர் அவர்களை வணங்கியும் எங்களுடைய எதிர்க்கட்சி கொறடா அவர்களையும் துணைத் தலைவர்களையும் வணங்கி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கூறிய பாலம் கட்டுவதற்கு முயற்சி எடுக்கிறார், அதற்கு நன்றி. அதற்கும் கவுண்டம்பாளையத்துக்கும் இடையில் 760 மீட்டர் தான் உள்ளது. இந்த இடைப்பட்ட தூரத்தில் இந்த பாலத்தோடு சேர்த்து அதை கட்டினால் அங்கு கோவையிலிருந்து நீலகிரி மைசூர் வழியாக செல்லும் அத்தனை வாகனங்களும் இடையூறு இல்லாமல் செல்வதற்கு வழிவகுக்கும் என்பதற்காகத்தான் இந்த கேள்வியை கேட்டுள்ளோம். ஆகையால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த 760 மீட்டர் தூரத்தை இந்த சாய்பாபா காலனி பாலம் கட்டுவதற்கு உள்ள ஒப்பந்தத்தை சேர்த்து அதையும் சேர்த்து கட்டி தருவாரா என்பது தங்கள் வாயிலாக கேட்க அறிகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த கவுண்டம்பாளையம் சங்கனூர் சாலை என்பது கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு சம்பந்தப்பட்டது. எனது மாநகராட்சியில் தான் திட்டங்கள்லாம் தீட்டப்பட்டு அதுக்கு பாலம் கட்ட முடியும். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிற பாலம் கட்டுவது தேசிய நெடுஞ்சாலை மூலமாக அந்த பாலம் கட்டப்படுகிறது. அதனால் நகராட்சி என்னுடைய அமைச்சர் அவர்களிடத்தில் கேட்டு தான் நீங்கள் பதிலை நீங்கள் பெற முடியும். இதை பொறுத்தளவுக்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு பாலத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு கட்டப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கோ தளபதி. அர்ஜுனன். மாண்புமிகு பேரவைத் தலைவர், அது தேசிய நெடுஞ்சாலையில மாநகராட்சிக்கு சொந்தம் இல்லை. சாய்பாபா காலனி கவுண்டம்பாளையம் இடைப்பட்ட தூரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளதுதான் நான் கேட்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். இல்லை, நீ கேள்வி கேட்கறது வந்த உடனே கேட்டுட்டேன். அந்த குறிப்பிட்ட அந்த தூரம் என்பது நகராட்சிக்கு சொந்தமான சாலை தான் அந்த சாலை. அதனால் நகராட்சியினுடைய அனுமதி பெற்று கொடுத்தால்தான் அவங்க கட்ட முடியும். அதனால் நகராட்சி தான் செய்ய முடியாது. அடுத்த கேள்வி கேட்பதற்கு முன்னாடி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதற்கு பதில் சொல்லுகிறார் என்று நினைக்கிறேன். கவுண்டம்பாளையத்திலிருந்து சங்கனூர் போற வழியிலே ரயில்வே கிராசிங் இருக்கிறது. அதற்கு ஒரு உயர்மட்ட பாலம் கட்டி தருவாரா என்பதை கேட்பதற்கு முன்னாடியே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதேபோல் இது NH ரோட்டில் தான் உள்ளது. ஏனென்றால் நீங்கள் 2 பாலமும் கட்டப்பட்டுள்ளது. அதனால் அந்த 760 மீட்டர் கண்டிப்பாக நகராட்சிக்கு சொந்தமல்ல. அதே போலதான் நீங்கள் கணபதி விரிவாக்க பணிக்காக 38 கோடி எங்களுடைய அம்மா ஆட்சியிலே அதுக்கு நிதி ஒதுக்கி இன்று வரை ஒரு துரும்பை கூட கிள்ளிவில்லை. கேட்டால் நீங்கள் அந்த அமைச்சரை சொல்லுங்க, அந்த அமைச்சர் இந்த அமைச்சரை சொல்லுங்க. இவர் 2 பேரையும் கேட்டு நான் கலெக்டரை போய் பார்த்தால் வருவாய்த்துறையிலே சர்வே இல்லைங்கிறார்கள். கேளுங்க, நீங்க சொன்ன அம்மா ஆட்சியில பணம் அனுப்பியிருந்தா அதுக்கப்புறம் நம்ம ஐயா எடப்பாடி ஐயா 4 வருஷம் இருந்திருக்காங்க, ஏன் செய்யலன்னு எல்லாம் கேள்வி வரும். இல்ல குற்றச்சாட்டுலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு மேம்பாலம் கேட்டிருக்கிய அது நான் உண்மையிலே குற்றச்சாட்டு சொல்லவில்லை. இந்த பணம் 3 ஆண்டு காலமாக மாநகராட்சியில் தூங்கி கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 28ஆம் தேதி நான் கோயம்புத்தூருக்கு போறதா உட்காருங்க. நீங்க தூங்கி கொண்டு 28ஆம் தேதி நானே கோயம்புத்தூருக்கு வருதா இருக்கிறேன். அன்னைக்கு மாநகராட்சியினுடைய ஆணையாளரும் எங்க சம்பந்தப்பட்ட துறையினுடைய மேற்பார்வை பொறியாளர் வைத்துக்கொண்டு உங்களை வைத்துக்கொண்டே அது எந்த சாலை என்பது அப்பயே நான் விரிவாக அங்கேயே நான் சொல்றேன். மாண்புமிகு உறுப்பினர் கோ தளபதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை அப்போலோ மருத்துவமனை சீடரில் மேம்பாலம் கட்டும்படி நீதிமன்ற வழக்கின் காரணமாக பணி நிறுத்தப்பட்டுள்ளது. வண்டியூர் கண்மாய் கரையின் ஓரப்பகுதியில் ஆழமாகவும் பலமாகவும் பாதுகாப்பு சுவர் கட்டப்பட்டுள்ளது. நீர்நிலைகள் பாதிக்கப்படுவதாக நீதிமன்றம் கருதுவதாக செய்தியினை பார்த்தோம். ஆனால் பாதுகாப்பு சுவர் ஏற்கனவே இருந்த கரையை விட உயரமாகவும் உறுதியாகவும் இருக்கும் என்றும் மேம்பாலத்தினுடைய தூண்கள் சுமார் 200 மீட்டர் மட்டும்தான் கரையில் நிறுவப்படுகிறது. மற்றபடி எந்த விதத்திலும் நீர்நிலைகள் பாதிக்கப்படக்கூடாது என்றும் போக்குவரத்துக்கு மிக மிக அவசியமான மேம்பாலம் சாலைகளாக இருப்பதால்
அதன் அவசியத்தினை கருத்தில் கொண்டு நீதிமன்றத்திற்கு விளக்கத்தினை எடுத்து கூறி மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்கள் மேம்பால பணியினை விரைந்து முடிக்க முன்வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளர் அடங்கிய தொழில்நுட்ப வல்லுநர் குழுவால் பாலத்தினுடைய நேர்பாடு வரைபடம் அங்கீகரிக்கப்பட்டு பின்னர் அரசின் சார்பாக நெடுஞ்சாலைத்துறைக்கு 150 கோடி ரூபாய் நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டது. புதிதாக அமைய இருக்கும் பாலம் வண்டியூர் கண்மாய் கரையில் அமைய இருப்பதால் தலைமை பொறியாளர் பொதுப்பணி நீர் ஆதாரத்துறையினுடைய தலைமை பொறியாளரிடத்தில் தடையில்லா சான்று 10/11/2002 பெறப்பட்டு ஒப்பந்ததாரர்கள் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்காக 29 மாதம் ஒப்பந்தம் 30/11/2002 ஒப்பந்தம் கோரப்பட்டு மாண்பு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் அந்த பாலம் கட்டுகிற பணிகளை தொடக்கி வைத்தார்கள். தற்போது 10% பணிகள்லாம் முடிந்து விட்டது. ஆனால் இப்பொழுது அங்கே ஒரு பொதுநல வழக்கு மதுரை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே ஒரு வழக்கை அவர்கள் தொடர்ந்தார்கள். அது சம்பந்தமாக நாம் ஏற்கனவே 11/1/2002 சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அது சம்பந்தமாக ஏற்கனவே கவுண்டர் நாங்கள் போட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில்